Good morning, students. Welcome to Extended Mathematics. Today's topic, discount. Dear students, life mathematics profit and loss வந்து last 2 class பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல ஒரு sum பார்த்துட்டு next discount conceptக்கு நம்ம போயிடலாம். Example 4.9. By selling a bicycle for 4,275, a shopkeeper loses 5%. For how much should we sell it to have a profit of 5%? அதாவது ஒரு ஷாப்கீப்பர் பைசைக்கிளை வந்து 4,275க்கு செல் பண்றாரு. அப்படி செல் பண்ணும் பொழுது அவருக்கு 5% லாஸ் வந்துருது. சப்போஸ் அவரு 5% ப்ராஃபிட்டுக்கு அதை செல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவுக்கு அதை செல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் the bicycle is equal to 4,275 and loss is equal to 5%. இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டாங்க, லாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் காஸ்ட் பிரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ காஸ்ட் பிரைஸுக்கான ஃபார்முலா காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் பிரைஸ். ஸோ செல்லிங் பிரைஸும் லாஸும் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும். இதுல 100 இருக்கு நியூமரேட்டர்ல, டினாமினேட்டர்ல 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ். லாஸ் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 5 இருக்கு. ஸோ 100ல இருந்து 5 மைனஸ் பண்ணா நமக்கு 95 கிடைக்கும். இன்ட்டு செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸ் வந்து 4,275. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணா 5 டேபிள்ல பண்ணலாம். 1 5s are 5, பேலன்ஸ் வந்து 4 இருக்கு. அப்ப 9 5s are 45. நெக்ஸ்ட் இதை 5ஆல கேன்சல் பண்ணலாம். 8 5s are 40, பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. ஸோ 27. 5 5s are 25, பேலன்ஸ் 2 இருக்கு. இங்க திரும்ப 25 வரும். ஸோ 5 5s are 25. நெக்ஸ்ட் இந்த 855 19ஆல டிவைட் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா 4 19s are 76. அதுக்கு மேல நம்ம எடுக்க முடியாது, அதிகமா போயிடும். ஸோ 76ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 4 டைம்ஸ் அப்படின் போது நமக்கு 76 வருது. இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா இங்க வந்து 1 பாரோ பண்ணிக்கிட்டீங்கன்னா 15. ஸோ 15ல இருந்து 6 மைனஸ் பண்ணா 9 வரும். அடுத்தது இங்க 5 இருக்கு. ஸோ 5 கொண்டு வந்துருங்க. 5 19s are 95. 95ல இருந்து 95 டிவைட் மைனஸ் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். இப்போ இந்த 19ஆல 855 கேன்சல் பண்ணா நமக்கு 45 கிடைக்கும். அப்போ 45 into 100 4,500. இப்போ காஸ்ட் பிரைஸ் நம்ம பாத்தீங்கன்னா 4,500 கிடைச்சிருக்கு. காஸ்ட் பிரைஸ். இப்போ டிசையர்டு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 5%. அவரு 5%க்கு அந்த சைக்கிளை செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு அவரு செல் பண்ணியிருக்கணும், ஹவு மச் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 5% டிசையர்டு ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கிறோம். காஸ்ட் பிரைஸ் இருக்குது. ஸோ காஸ்ட் பிரைஸும் 5 ப்ராஃபிட் இருக்கும் பொழுது நமக்கு ஃபார்முலா வந்து டிசையர்டு செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் divided by 100 into cost price. இப்போ 100 plus profit percentage 5% கொடுத்திருக்காங்க. 100 plus 5 divided by 100 into cost price வந்து 4,500 is equal to இந்த 100க்கும் இந்த 2 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா 100 plus 5 105 into 45 கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 4,725 கிடைக்கும். இப்போ அவர் அந்த 5%க்கு ப்ராஃபிட்டுக்கு அவர் செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவர் எவ்வளவுக்கு அதை செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 4,725க்கு செல் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ டு ஹேவ் அ ப்ராஃபிட் ஆஃப் 5%, he should sell the bicycle for 4,725. ஸோ இந்த பிரைஸ்க்கு அவர் விற்கும் பொழுது கண்டிப்பா அவருக்கு 5% ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பார்க்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் தள்ளுபடி அப்படிங்கிறது
இந்த விழா காலங்களில் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் 70% டிஸ்கவுண்ட் அப் டு 80% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படி போடுறாங்கன்னா அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட விலையிலிருந்து ஒரு சில இந்த விழா காலங்களை முன்னிட்டு நிறைய சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விலைகளை குறைப்பாங்க. அதான் நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்டு பிரைஸ் அப்படிங்கிறது வழக்கமா எவ்வளவுக்கு அவர் விற்பாரு, அதாவது அந்த ஒரு குறித்த விலை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட விலையை அவர் மார்க் பண்ணி வச்சிருப்பார், இந்த விலைக்கு தான் அந்த பொருளை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த டிஸ்கவுண்ட்னால அவர் என்ன பண்ணுவார்னா அந்த குறித்த விலையிலிருந்து குறிப்பிட்ட விலையை அவர் ரெடியூஸ் பண்ணுவார். அதுதான் நம்ம டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி இந்த மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணும்போது நமக்கு செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவில இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டிஸ்கவுண்டோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகுது பிளஸா மாறிடும். இப்போ இங்க மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ், அப்போ அதாவது இந்த செல்லிங் பிரைஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது அந்த வேல்யூ மைனஸா மாறிடும். இப்போ டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்போ செல்லிங் பிரைஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மார்க்டு பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டிஸ்கவுண்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மார்க்டு பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணணும். இதுக்கான பர்சன்டேஜ், அதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்டு பிரைஸ் இன்டு 100%. இதுதான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா. தமிழ்ல விற்பனை விலை மைனஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இப்ப தள்ளுபடி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா தள்ளுபடி டிவைடட் பை குறித்த விலை இன்டு 100%. Example 4.10. The price of a raincoat was slashed from 1060 to 901 by a shopkeeper in the rainy season to boost the sales. Find the rate of discount given by him. அதாவது ஒரு ரெயின் கோட் இருக்கு, அதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 1060 rupees. அதை அவர் என்ன செய்யறாருன்னா இந்த மழை காலத்துல நிறைய சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 901 rupeesக்கு அவரு செல் பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அவருக்கு ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுத்துருப்பாரு, அதாவது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ டிஸ்கவுண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் ஃபார்முலா வந்து டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். இப்போ மார்க்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1060 rupees, செல்லிங் பிரைஸ் வந்து 901. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 159 rupees கிடைக்கும். இதுதான் டிஸ்கவுண்ட் பிரைஸ். இப்போ அவர் அந்த எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 159 கொடுத்துருக்காரு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அதனுடைய பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்டு பிரைஸ் இன்டு 100%. இப்போ டிஸ்கவுண்டோட வேல்யூ 159 டிவைடட் பை மார்க்டு பிரைஸ் வந்து 1060 rupees. ஸோ இன்டு 100. இப்போ இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம். நியூமரேட்டர்ல 159 இன்டு 10 இருக்கு, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1590 வரும். இதை 106ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணலாம். ஸோ 1 டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 106 வரும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணலாம். 9ல 6 போச்சுன்னா 3, அடுத்தது 5, இங்கே 1ல 1 போனா 0. இப்போ 0வை கீழே கொண்டு வந்துடலாம். 530 வரும். 5 டைம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 530 வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 0. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 தான் ஆன்சர். இப்போ 15% வந்து அவரு டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கிறாரு. Example 4.11. Find a single discount in percentage which is equivalent to two successive discounts, 25% and 20% on an article. அதாவது ஒரு பொருளை 2 டிஸ்கவுண்டா அவரு ரிடியூஸ் பண்ணி அதை செல் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து 25% ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, திரும்பவும் 20% வந்து அவரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறாரு. இப்படி 2 டிஸ்கவுண்டா அவர் கொடுத்து அந்த பொருளை அவரு செல் பண்ணியிருக்கிறாரு. ஆனா நாம என்ன செய்ய போறோம்னா அதை சிங்கிள் டிஸ்கவுண்டா மாற்றி அதனுடைய பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
அதாவது let the marked price of an article be 100 rupees. ஒரு பொருளோட விலையை 100 rupeesன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 25%. இப்போ 25% ஆஃப் டிஸ்கவுண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா 100 into 25 divided by 100. அதாவது 25% ஆஃப் 100. அதை எப்படி எழுதலாம்னா 25 by 100 into 100ன்னு எழுதலாம். 100 into 25 divided by 100ன்னு எழுதலாம். எப்படினாலும் எழுதலாம், ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஸோ 100க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணிடலாம், 25 rupees வரும். price after first discount is equal to 100 minus 25. இப்போ அதனுடைய மார்க் பிரைஸ் வந்து 100 அப்படின்னு எடுத்திருந்தோம். அதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 25 rupees டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ 100 minus 25 நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணா அப்போ 100ல இருந்து 25 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 75 rupees கிடைக்கும். திரும்பவும் இந்த 75 இருந்து 20% டிஸ்கவுண்ட் பண்றாரு. ஸோ செகண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% இஸ் ஈக்குவல் டு 75 into 20 by 100 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 டைம் இங்க வந்து 2, 5 டைம் 5 2s are 10. அகைன் இந்த 5ஆல 75 டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, 1 5s are 5, பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. 5 5s are 25. இப்போ பாத்தீங்கன்னா 15 கிடைச்சிருக்கு. ஸோ 15 rupees தான் நமக்கு செகண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 75ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வந்த அமௌண்ட், இந்த 75ல இருந்து இந்த 15 மைனஸ் பண்ணணும். 75 minus 15 is equal to 60 rupees. அப்போ நெட் செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 60 rupees. அப்போ 100 rupees இருக்கிற அந்த ப்ராடக்டை இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 60 rupeesக்கு செல் பண்ணியிருக்கிறார். அப்போ இதனுடைய டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் 60 rupeesக்கு. அதாவது சிங்கிள் டிஸ்கவுண்ட் இன் பர்சன்டேஜ் ஈக்குவலன்ட் டு 2 given successive discounts. அதாவது இந்த 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க 25 20ன்னு, அதை 2ஆ கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரே ஒரு பர்சன்டேஜா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 100ல இருந்து 60 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 40% கிடைக்கும். இதுதான் சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.